எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்து சென்ற 25 பேர்ல மீண்டும் சிலர் எடப்பாடி கே பழனிசாமி அணிக்கு வந்திருக்காங்க. ஆனா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் வழக்கறிஞர் இன்பதுரை அவர்களும் அவங்கள தகுதி நீக்கம் செய்வதற்கான மனு நிலுவையில் இருக்கும்போது ராஜினாமாவை ஏற்றது சட்டப்படி தவறுன்ற ஒரு மிக நுண்ணிய வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு பொதுஜன பார்வையா பார்க்க போனா எப்படினாலுமே 25 பேருடைய தகுதி நீக்கமோ அல்லது ராஜினாமாவோ அதிமுகவுக்கு அது இழப்பு தானே, ஏன் தகுதி நீக்கம் செய்யலாம் ராஜினாமாவை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதற்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஏதேனும் ஆதாயமான விஷயங்கள் இருக்கா? விவரமா பார்க்கலாம். வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ஆர் ராமகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட எழற கேள்வி என்ன அப்படின்னா, தகுதி நீக்க மனுவை எடப்பாடி கே பழனிசாமி சபாநாயகர்கிட்ட கொடுத்துறாரு. ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள், நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள், வழிகாட்டுதல்கள் படி விப், அதாவது சட்டமன்றத்துல அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் நியமிக்கிற அந்த விப், அவர் என்ன உத்தரவை போடுகிறாரோ அதற்கு அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்படணும். ஒருவேளை அதற்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள் என்றால் அது கட்சியினுடைய விதிகளுக்கு புறம்பானது அப்படின்றத பேசிக்கா புரிஞ்சுக்கணும். அதாவது கொறடா உத்தரவை மீறிய செயல். இதை 25 பேரும் செய்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என்று விப் கொறடா சொன்ன உத்தரவை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அப்படின்றதா இதுல மிக நுண்ணியமான ஆதாரபூர்வமான, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய ஆணித்தரமான ஒரு சாதகமான பாயிண்ட். அப்படி கொடுக்கப்பட்ட ஆதரவை தெரிவித்த போது அதை எதிர்த்து கொறடா சபாநாயகர்கிட்ட இவங்களை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மனுவை கொடுத்து விடுகிறார். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் தான், அதாவது முதல்ல அவர் கொடுத்ததுனால அதன் பிறகு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அதற்கு முந்தைய சம்பவமாக இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஆதாயமாக ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கான ஒரு பாயிண்டாக சொல்லப்படுது. cannot escape through the back door. தன்மேல் எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பதற்காக தானாகவே ஒரு முயற்சியை செய்து அதுல இருந்து தப்பிப்பது, இதுதான் இந்த ராஜினாமாவை ஏற்கிறாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அப்படிங்கிறது இங்க மேற்கோள் காட்டப்படுகிறது. ராஜேந்திர சிங் ராணா வெசஸ் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட், இந்த வழக்கு 2007 நடக்குது. இதற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு. இதை தாண்டி கர்நாடக எம்எல்ஏக்கள் மற்றும் அவங்களுடைய தகுதி நீக்க வழக்குல ஸ்ரீமந்த் பாலாசாஹேப் பாட்டில் வழக்கு 2019 நடக்குது. இந்த ரெண்டுலையுமே அந்த விப் என்ன சொல்றாங்களோ அதனுடைய அந்த முடிவு தான் கட்சியினுடைய முடிவு. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சி தலைவரோ அல்லது குழுவோ எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் அந்த கட்சியினுடைய முடிவாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வழிகாட்டுதலையும் உத்தரவையும் தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறது. சோ இது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கான ஆதரவான சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாளைக்கு நீதிமன்றம் போறாரு, ராஜினாமாவை ஏற்றது சபாநாயகர் செய்த தவறு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போறார் அப்படின்னா நிச்சயமாக அது ஏற்கப்பட்டு அவர்களுடைய ராஜினாமாவை ஏற்காமல் தகுதி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சட்டம் சொல்கிறது. டிஸ்குவாலிபிகேஷன், இந்த கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிபிகேஷன் பண்றதுக்கும் ராஜினாமா ரெசிக்னேஷன் பண்றதுக்குமான அடிப்படை வித்தியாசம் அப்படின்னா பெருசா ஒண்ணு இல்லைன்னு சொல்லப்படும். அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ தேர்தலில் மீண்டும் போட்டியிட முடியுமா, அதற்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற விவரங்களை பார்க்கும்போது இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவர் அமைச்சராக மாறலாம். அதே போல ராஜினாமா செய்தாலும் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் அவங்க அமைச்சராக மாறலாம். ஆனால் தோல்வி அடைந்தால் அமைச்சராக முடியாது அப்படிங்கிறத டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணா தோல்வி அடைந்தால் அமைச்சராக முடியாது அப்படிங்கிறது. பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கு நடக்குது அப்படின்னா, தனக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்கும், தான் ஒரு அமைச்சராகவோ அல்லது நல்ல பொறுப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதுதான் இவங்க இந்த டிஸ்குவாலிபிகேஷன் மாற்றி செல்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவதனால அந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ நீதிமன்றத்தில் செல்லும் போது இதை மற்ற 17 நபர்கள், அதாவது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும், ஒரு பயத்தை காட்டும். அதுபோக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை உறுதி செய்யும் விதமா இந்த வழக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தகுதி நீக்க மனுவை எம்எல்ஏக்கள் மீது எண்ணிக்கையை குறிப்பிட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அந்த கட்சியினுடைய கொறடா கொடுக்கிறார் சபாநாயகர்கிட்ட. இப்ப இதன் மேல முடிவு தெரியாத பட்சத்துலதான் இந்த ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கு. அப்போ அதற்கான கால அளவு இருக்கா அப்படின்னா அதுக்கும் ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்லுது. கெஷாம் மேகச்சந்திரா சிங்
மணிப்பூர் வெர்சஸ் மணிப்பூர் சபாநாயகர் இவங்களுக்கு ஆன இந்த வழக்குல ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 2020 இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கு. ஒரு தகுதி நீக்க மனுவை கொடுக்குறாங்க அப்படின்னா பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி வேணும்னே நீங்க கிடப்பில் போடக்கூடாது, முடியாது. 3 மாதங்களுக்குள்ள அதற்கான முடிவை நீங்க சபாநாயகர் எடுத்தாகணும் அப்படின்ற தீர்ப்பு இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கு. சோ இதையும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொடுத்து விட்டதுனால இந்த வழக்கினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி அதுவும் அவர்களுக்கு சாதகமாகவே இருப்பதாகவே பார்க்கப்படுது. இப்போதான் நம்ம மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம். அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் அவர்களே ராஜினாமா செய்தாலும் 25 நபர்கள் அப்படின்றது அதிமுகவினுடைய சட்டமன்ற பலம் அப்படிங்கிறது குறைந்துதானே போகும். ஆனா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு தார்மீக உரிமையை கோரார். என்ன அப்படின்னா தகுதி நீக்கத்திற்கான முடிவை சபாநாயகர் எடுக்கணும், அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும். ஆனா அவங்க வழங்கின ராஜினாமாவை ஏற்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய வழக்கறிஞர், நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் இன்பதுரை அவர்களுமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ இதுல எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத இங்க இப்ப பார்க்கலாம். தகுதி நீக்கம், ராஜினாமா இது ரெண்டுக்குமான அடிப்படை வித்தியாசம் பெருசா ஒன்றும் இல்லைனாலும் ஒரு தார்மீக உரிமையை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிலைநாட்டுகிறார். அதாவது என்னுடைய உத்தரவு, நான் தான் கட்சியில அதிகார உச்சத்துல இருக்கிறேன், எனது தலைமையின் கீழ் தான், நிர்வாகத்தின் கீழ் தான் கட்சி இருக்குது, என்னுடைய உத்தரவுக்கு சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீறிட்டாங்க, சோ அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இதுல நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களும் அவருக்கு சாதகமாகவே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை தாண்டி இதே முடிவுல இன்னும் பலர் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட இந்த முடிவை வைத்து அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது, அதாவது தலைமை என்ன சொல்கிறோம் அதை கட்டுப்பட்டு கேட்கணும், தலைமையினுடைய முடிவுக்கு எதிராக செயல்பட்டோமானால் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசியல் எதிர்காலம் பாழ்பட்டு போய்விடும் அப்படின்ற ஒரு அச்சத்தையும் சட்டத்தின்பால் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நிலைநாட்டும் விதமாக அந்த தீர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சபாநாயகர் தரப்புல இருந்து இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏன் தகுதி நீக்க வழக்குக்கான தகுதி நீக்க மனுவுக்கான முடிவுகளை முதல்ல எடுக்காம ராஜினாமாவை எடுக்கிறார் அப்படின்னா, தகுதி நீக்க மனுவுக்கான முடிவை எடுத்தாரு அப்படின்னா அது கட்சியினுடைய தலைமைக்கும் விப் கொறடாவுக்குமான அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கும். அது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சட்ட ரீதியாகவும் பலம் சேர்க்கும். அந்த வாய்ப்பை நாமெல்லாம் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி சபாநாயகர் நடந்து கொள்கிறாரா அப்படின்றதும், மேலும் நீதிமன்றம் சென்று அப்போ தீர்ப்பு என்ன வருகிறது அப்படின்றத பொறுமையா பார்த்துக்கலாம். ஏன்னா காலம் நிறைய இருக்குது இல்ல, அதுக்குள்ள பார்த்துக்கலாம். 6 மாதங்களுக்குள்ள அதுக்கு நம்ம இடைத்தேர்தல் வைத்து ஜெயித்து விடலாமே, நமக்கான பெரும்பான்மை அப்படிங்கிறது அதிகப்படியா வந்துடும். இப்ப சட்டமன்றத்துல தகுதி இழப்பு அப்படின்னா இல்ல ராஜினாமா அப்படின்னா மொத்த சட்டமன்றத்தினுடைய பலமும் குறையுது இல்லையா, அது தாவேகாவுக்கு ஆதரவு தானே சொல்லி சபாநாயகர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை நாளைக்கு பொது வெளியில சபாநாயகர் சந்திக்க நேரிடும். இதையெல்லாம் தாண்டி தாங்கள் என்ன பிரச்சாரம் செய்து மக்கள்கிட்ட வாக்குகளா வாங்கினீங்க, அதை நீங்க செய்ய மறந்துட்டீங்க, நீங்க ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா துரோகி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி காட்டுவதற்காக ஒரு தார்மீக ரீதியான உரிமை கோரி அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் குற்றவாளிகளாக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வழக்கினுடைய போக்கு சாராம்சம் தீர்ப்பு அப்படின்னு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல இன்னொரு சட்ட சிக்கலான கேள்வி இருக்கு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அணி தகுதி நீக்கத்துக்கான முடிவை தெரிவிக்காம நீங்க ராஜினாமாவை ஏற்றது தவறு அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியான போராட்டத்துல போறாங்க. நீதிமன்றம் ஒருவேளை ஆமா நீங்க சொல்றது சரி, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வழிகாட்டுதல்கள் அதற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது, சபாநாயகர் இப்படி செய்திருக்க கூடாது, அவர்களுடைய தகுதி நீக்கம் தான் செல்லும் சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். ஒருவேளை அது எவ்வளவு காலம் அப்படிங்கிறது இல்லை, எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கணும் என்றது இல்லை, ஒருவேளை கொடுக்கும் பட்சத்துல அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இங்க எழுது. சபாநாயகருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற கேள்வி இங்க எழுது. ஒருவேளை அப்படிப்பட்ட தீர்ப்பு வரும் பட்சத்துல அந்த குறிப்பிட்ட தகுதி நீக்கம் செய்வதற்காக மனு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்றிருந்தால் கூட அவர்களுடைய வெற்றி செல்லாது. மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை அந்த தொகுதிகள் மேற்கொள்ளும். அதாவது இடைத்தேர்தல் செல்லாதுன்னு வச்சனால ஏற்கனவே நீங்க தகுதி நீக்கம் தானே செல்லுன்றனால மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் பண்ணும். ஆனால் அந்த இடைத்தேர்தலில் இப்போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, அவர்கள் போட்டியெல்லாம் உரிமை இருக்கிறது. ஆனா சபாநாயகரனுடைய முடிவு அப்படிங்கிறது அவர் ஒரு சார்பு நிலையிலோட இருந்தார் அப்படின்ற கெட்ட பெயரும், மக்கள் மத்தியில மீண்டும் அந்த வேட்பாளர்கள் போட்டியிடும் போது திரும்ப திரும்ப இவங்க தேர்தல் ஆணையத்தையும் மக்களையும் இந்திய அரசியல் அமைப்பையும் எப்படி தன்னுடைய
தங்களுடைய பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள், துச்சமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரியான மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையின்மையை கொண்டு போய் சேர்க்கும். அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் அரசியல் அமைப்பினுடைய தீர்ப்பு அப்படி வரும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக நடைபெறக்கூடிய அரசுக்கும் சபாநாயகருக்குமான அந்த நடுநிலைமை அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாகும். ஆனா இதற்கெல்லாம் காலம், நீதிமன்றம், இன்னும் சொல்ல போனால் வழக்கினுடைய போக்கு அப்படிங்கிறது பலவாறாக இருக்கிறது. இது கிடைக்கும் பட்சத்தில் தான் இந்த தீர்ப்பாக இருக்கும். ஆனால் இது ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் 3/2 பாகம், அதாவது பெரும்பான்மையாக இல்லாத பட்சத்தில் என்ன தீர்ப்புகள் வழங்கப்படும் சொல்லிட்டு மகாராஷ்டிரா வழக்கு மற்றும் கர்நாடகா வழக்கு மற்றும் உத்தரப்பிரதேச வழக்குகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் மீண்டும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த விஷயத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கான ஆதரவான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறது, சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவங்க வெற்றி பெறாத பட்சத்தில் குறைவு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீதி நிலைநாட்டப்பட்டு சட்டம் நிலைநாட்டப்படும். மக்கள் மத்தியில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது சட்டபூர்வமான ஒரு தீர்ப்பின் மூலமாக தோல்விக்கப்படுவார்கள் அப்படின்ற மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயங்களை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நேயர்களே.